सिद्धिविनायकमूर्ति की जय। வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோகரா. சத்குரு ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். இன்னையிலேருந்து சில வாரங்களுக்கு நம்ம கந்தர் அனுபூதியை சிந்திக்க போனோம். இது ரொம்ப கடினமான ஒரு வேலை. எனக்கு கந்தர் அனுபூதிக்கு விளக்கம் சொல்றது உங்களுக்கும் அதே அளவுக்கு கடினமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இது மேலெழுந்த வாரியாக அர்த்தம் சொல்கிறதுனா ஒரு பாட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். ஆனால் இது அருணகிரிநாதர் அவருடைய சொந்த அனுபூதியில் எழுதின பாட்டு. முருகனே அவருக்கு சொல்லி அவர் எழுதின பாட்டு. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கணும். அதனால் இது ரொம்ப 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 உயர்ந்த, அதாவது லெவல்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப இது மாதிரி ஒரு பாட்டு இது வரைக்கும் யாருமே எந்த மொழியிலையும் யாரும் எழுதினது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக நூல் இது. ஞானத்தின் சாரம், ஞானத்துடைய மொத்த வடிவம் இந்த நூல். ஸோ அதனால் இதை முழுமையாக புரிஞ்சுக்கிறது யாராலையும் முடியாது. அருணகிரிநாதருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், முருகனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னால் அதை முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ முயற்சி, என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு முயற்சி பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயே நிறையா பல அர்த்தங்கள் இருக்கும். சரியா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நமக்கு என்னென்னா இந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு அந்த சில பேர் நீங்கள் திருப்புகளில் கந்தர் அனுபூதியை பாராயணம் பண்ணுற வேலை இருக்கு. 1-2 பேர் தான் இருக்கு, நிறைய பேர் இல்லை. அது பாடுறவா இருக்கார். அது நீங்கள் பொருள் புரிஞ்சுட்டு பாடினாக்கா அதனுடைய பலன் பல மடங்கு ஆகும். இரட்டிப்பில்லை, பல மடங்கு. அதுதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்துன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மாணிக்க வாசகர். அது மாதிரி பாட்டுனுடைய அர்த்தம் தெரிஞ்சு நம்ம பாட்டினா அதுக்கு அதனுடைய பலன் பல மடங்காக இருக்கும். நம்ம உங்களுடைய எண்ணம் முருகன் பேரில் லயித்து அவருடைய திருவடியை அடைய வேண்டும், வேறென்றும் வேண்டாம் அப்படிங்கிற எண்ண சிந்தையோடு இந்த பாட்டெல்லாம் பாடணும். இப்போ கந்தர் அனுபூதி பார்க்க போகிறது கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிற ஒரு நூலை அருணகிரிநாதர் எப்போ, ஏன், எப்படி எழுதினார் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போ எழுதினார், எதுக்காக எழுதினார், அப்புறம் எப்படி எழுதினார் அதுவும் பார்க்கணும். இது ரொம்ப அழகான ஒரு வரலாறு. அதாவது நம்ம சொல்லுவோம், நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள், அதாவது ஞானம் என்றால் ஞானம் சிகரம் போன்றது. அதனுடைய அடிப்பட்டு முதல் படிக்கட்டில் கூட ஏறாத நம் போன்ற சாமானியர்கள் நமக்குத்தான் ஆசைகள், உலக பற்றுகள், ஆசைகள், பேராசை இதெல்லாம் உண்டாகும். மிகச்சிறந்த ஞானிகள், அனைத்தையும் துறந்தவர்கள், அவர்களுக்கு அதிலும் ஞானியாக இருந்து சிறந்த புலவராக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஆசையும் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணார் அருணகிரிநாதர். ஏன்னா அவர் 16,000 பாடல்கள் பாடியாச்சு. இது வரைக்கும் யாருமே அவ்வளவு நல்ல சந்த கவிதைகள் யாரும் பாடினதில்லை. அவ்வளோ அற்புதமான பாடல்கள், திருப்புகள் 16,000 பாடல்கள் பாடியாச்சு. ஆனால் அதில் நமக்கு இப்போ 1330 தான் கிடைச்சிருக்கு. 1331 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. அதில் 503 பாட்டுக்கு தான் நம்ம திருப்புகழ் நண்பர்கள் ராகம் போட்டு பாடுறோம். பட் 16,000 பாடல்களை எழுதியும் அவருக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இல்லை. நம்ம சொல்லுவோம், போதுமென்ற மனமே பொன் செய்யும் விருந்துன்னு சொல்லுவாங்க. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. ஆசை இன்னும் பேராசை அவருக்கு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைங்கிற அந்த ஆசைகள் கிடையாது. முருகனை பாட வேண்டும் என்ற ஆசை, முருகனை அவனுடைய ஞானத்தை முழுவதுமாக உணர்ந்து கொண்டு ஞான வடிவாக ஒரு பாடல் தொகுப்பை தான் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்கு ரொம்ப வருஷமா. இந்த 16,000 பாட்டு எழுந்ததுக்கப்புறம் மனசில் தோன்றது, நான் ஒன்றுமே பண்ணலையே. நான் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவங்கள், நான் படித்த நூல்கள், அதிலிருந்து கற்றறிந்த விஷயங்கள், என்னுடைய முருக பக்தி, இவற்றை மட்டுமே சொல்லி என்னால் எழுதப்பட்டவை இந்த 16,000 பாடல்கள். என்னுடைய முயற்சியின்றி இறைவனே எனக்கு சொல்லி ஒரு அற்புதமான
பாடலை எழுதினால் அது ஞானத்தின் சாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை எழுதுவதற்கு எனக்கு இன்னும் வாய்க்கவில்லையேன்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருக்கார். ஆனால் அவருடைய அந்த ஆசை அவர் மனித உடலில் இருக்கும் வரை நிறைவேறவில்லை. அவர் மனித உடலை விட்டு போனதுக்கப்புறம் தான் இந்த கந்தர் அனுபூதிங்கிற அந்த பாட்டு எழுதுறார். அதாவது அவருக்கு ஞானத்தின் சாரமாக எழுத வேண்டும் என்று நினைத்த பாடல், அதை பாடினது கந்தர் அனுபூதி என்ற பெயரில் பாடியது. இப்போ இந்த பேராசை அவருக்கு இருந்துன்னு சொல்றேன் இல்லையா, இந்த பாட்டு இவ்வளவு பாட்டு எழுதி இன்னும் அற்புதமான பாட்டு எழுதணும்னு அதை அவரே ஒரு பாட்டு மூலமா நமக்கு தெரிவிச்சிருக்கார். எனக்கு ரொம்ப ஆசை இருக்குப்பா உன்னை பத்தி இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு ஒரு திருப்புகழ் பாடலே அவரே சொல்லியிருக்கார். அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அவருக்கு பேராசை இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் இருந்ததுன்னு. அதனால அது என்ன பாட்டுனாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கற்றுக்கலாம். ஆசை கூர், அது ஆரம்பிக்கிறதே ஆசை கூர். கூர்னா கூர்த்தனா முற்றிய, ஆசை முற்றியது. எனக்கு வந்து ஆசை ரொம்ப பல காலமா ஆசை இருந்து 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 பல காலம் ஆனால் முற்றி போகும். இப்போ வந்து நீங்கள் பாகை அடுப்பில் ரொம்ப நேரமாக வச்சுருந்தா அது முற்றி போயிடும் இல்லையா? அது மாதிரி இந்த ஆசையை மனசுக்குள்ளே வச்சு 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 அது முற்றி போயிடுது. அதுதான் ஆசை கூர். ஆசை கூர் பக்தனேன், பக்தனாகிய நான் மனோபத்மமான பூ வைத்து நடுவே, மனோபத்மமான பூ நடுவே வைத்து அப்படின்னு சொல்லி, நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாஷியாய் மாசிலோர் புத்தி அழிப்பாட மாத்திருகா புஷ்பமாலை கோல பிரபாள பாதத்தில் அணிவேணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அவர் வந்து ஏக்கமோட பாடுற பாட்டு இது. இந்த பாட்டு வந்து இன்னைக்கு நம்ம வந்து திருப்புகழ் அன்பர்கள்லாம் சேர்த்து திருப்புகழ் பஜனைன்னு பண்ணோம். திருப்புகழ் இசை வழிபாடு அப்படின்னு சொல்லி நடத்துகிறோம். இந்த திருப்புகழ் இசை வழிபாடு அப்படிங்கிறத வந்து நம்ம குருஜி ராகவன் தான் ஏற்படுத்தி கொடுத்தது. அவர் தான் 3 பாட்டுக்கு அர்த்தம் எழுதினது. அவர் வந்து எப்படி வள்ளி கல்யாணம் நிகழ்த்தணும், எப்படி திருப்புகழ் இசை வழிபாடு நடத்தணுங்கிறதுக்கு விதிமுறைகள்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த விதிமுறைப்படி இப்போ நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக இந்த திருப்புகழ் இசை வழிபாடு நடந்துட்டு இருக்கு. திருப்புகழ் அன்பர்கள் இந்த இசை வழிபாடை ஒரு தலைவர், ஒரு குருஜியுடைய தலைமைப்படி நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முறைமை இருக்கு, எப்படி பண்ணணும்னு. பொதுவாக திருப்புகழ் இசை வழிபாடு விநாயகர் துதியோட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் குரு வந்தனம் இருக்கும், அருணகிரிநாதருக்கு வந்தனம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 6 படை வீட்டு பாடல்களை பாடுவோம். அதில் 5 படை வீடல் பாடல்கள் தான் முதல்ல பாடப்படும். அது பாடினதுக்கப்புறம் திருப்புகழ பொது பாடல்கள், அந்த படை வீடு இல்லாத முருகஸ்தலங்கள் இருக்கு, அதில் எழுதின பாட்டுகள் பொது பாடல்கள் அது நிறைய இருக்கு. அந்த பொது பாடல்கள் எல்லாம் பாடி கடைசியில் வந்து இந்த பழமுதிர் சோலை பாட்டு 6வது இந்த பொது பாடல்கள்லாம் பாடி அப்புறம் பஞ்சபூத ஸ்தலங்கள் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, உங்களுக்குலாம் தெரியும், சிதம்பரம், இந்த மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்களில் ஏற்றப்பட்ட பாடல்கள் அவற்றை பாடி கடைசியாக பழமுதிர்ச்சோலை பாடலை ஒன்றை பாடி பிறகு கந்தர் அனுபூதி, நம்ம பேச போகிற கந்தர் அனுபூதியை பாடி பிறகு வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தங்களை பாடி அதன் பிறகு வகுப்புகளை பாடி பிறகு கடைசியில் முருகப்பெருமானுக்கு பூஜை நடத்தப்படும். அந்த பூஜையினுடைய ஆரம்பம் வந்து என்னன்னா புஷ்பாஞ்சலி, பூக்களை அவருக்கு சமர்ப்பித்து அவரது பாதத்தில் திருவடியில் ஒரு மலர் மாலையை சமர்ப்பிப்பது வழக்கம். அதுக்கு இந்த பாட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஆசை கூர் பக்தனேன், அற்புதமான பாட்டு. ஏன்னா அவருடைய மனத்தில் வந்து நிறைவேறாத ஆசையை வந்து அதில் எழுதியிருக்கார். இந்த மாதிரி ஒரு கந்தர் அனுபூதி நம்ம அவருக்கு அதுக்கு பேர் வைக்கலை, ஆனால் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஞானத்தின் சாரமான ஒரு பாடலை எழுத வேண்டுங்கிற ஆசை, அந்த ஆசையை வந்து அந்த பாட்டில் வச்சிருக்கார். இன்னைக்கு நம்ம சிம்பாலிக்காக அந்த பாட்டை பாடி அந்த பூக்களை வந்து முருகனுக்கு சாத்தி பூ மாலைக்கு மேலே ஒரு தொடர் அதை வந்து நம்ம சாத்துறோம். ஆனால் அருணகிரிநாதர் அந்த அர்த்தத்தில் அந்த பாட்டை எழுதலை, பூக்களை சமைக்கிறது. ஏன்னா மாத்திருக்கா புஷ்ப மாலை அப்படின்னு எழுதியிருக்காரே வழியா அவர் புஷ்பங்களை மீன் பண்ணல. அவர் சொன்ன மாலை வந்து பூ மாலை இல்லை, பாமாலை. அற்புதமான இந்த கந்தர் அனுபூதிங்கிற பாமாலை, கந்தர் அனுபூதி பேரப்ப கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு பாமாலையை எழுத வேண்டும்ங்கிற தன்னுடைய ஆசையை தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன அர்த்தம்னு சுருக்கமாக பார்க்கலாம். என்ன சொல்றாருன்னா,
மனோ பத்மமான பூ நடுவே வைத்து. இப்போ நம்ம ஒரு பூ மாலை கட்டணும்னாக்கா பூக்கள் எல்லாம் வரிசையாக கோர்த்து, ஒரு ஜெவந்தி பூவோ அல்லது ரோஜா பூவோ எல்லாம் வரிசையாக கோர்த்து அதை மாலையாக போட மாட்டோம். அதுக்கு தொடர்னு பேர். அதுக்கு மாலைன்னு அதுக்கு பேர் மாற்றுறது வந்து நடுவில் ஒரு குஞ்சம் வரும். அது வித்தியாசமான ஒரு பூனால இருக்கும். இப்போ ரோஜா பூனால மாலைன்னா ஒரு தாமரை பூனால குஞ்சம் எப்படியோ இருக்கும் இல்லையா? ஸோ இவர் என்ன சொல்றாருனாக்கா நடுவே நடுவில் வர்றது எது? குஞ்சம். ஸோ உனக்கு ஒரு அழகான பாமாலையை கட்ட வேண்டும். பூமாலை இல்லை, பாமாலை. இவர் சொல்றது பாமாலை, பாக்களாலான மாலையை கட்ட வேண்டும். அதன் நடுவே என்னுடைய மனது என்னும் தாமரையை, பத்மத்தை நான் நடுவில் குஞ்சமாக வைத்து கட்ட வேண்டும். அதான் மனோ பத்மமான பூ நடுவே வைத்து, என்னுடைய மனத்தை வந்து நான் ஒரு தாமரை பூவாக அதன் நடுவிலே வைத்து, அப்புறம் என்ன சொல்றார்? ஆசைக்கூர் பக்தனேன் மனோ பத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாட்டு எழுதும் பொழுது நம்ம மனசு எதையோ நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. மனசு அந்த எது எழுதுறோமோ அதை பற்றின அந்த சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் இதில் வந்து முருகனை பற்றி எழுதுறார், முருகனுடைய அருளை பற்றி எழுதும்போது மனம் முழுக்க அங்கு வைத்திருக்க வேண்டும். முருகனிடம் ஈடுபாடு கொண்டு எழுத வேண்டும். என்னத்தையோ மனசில் என்னத்தையோ நினைச்சிட்டு எழுதி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி எழுதக்கூடியவரும் இல்லை அருணகிரிநாதர். அதனால என்னுடைய மனதை நான் கொடுக்க வேண்டும் இந்த பாடல் எழுதுவதற்கு. அது மட்டும் இல்லை, ஒரு பூமாலையை கட்டணும்னா ஒரு நூல், ஒரு வாழை நார் ஏதாவது ஒன்று வேணும். இதுக்கு வந்து அவர் உபயோகிக்கிற நூல் என்னன்னா அவருடைய மனதில் இருக்கும் அன்பு. அன்புனா முருகன் மேல் செலுத்தக்கூடிய அன்பு. அன்பு முற்றினால் அது காதல், காதல் முற்றினால் அது பக்தி. அதனால இவர் சொல்றது முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் கொண்ட அதீத பக்தியையே நூலாக உபயோகித்து பூக்களை கட்ட வேண்டும். பூக்கள் ஒவ்வொரு பூவும் ஒரு பாடல்கள், ஒவ்வொரு வார்த்தைகள். இந்த மாதிரி 51 பாடல்கள் இதில் இருக்கு. அதனால 51 பூக்களை வச்சு கட்டின்னு தான் சொல்லலாம். 50 பூக்கள், நடுவில் ஒரு குஞ்சம், அந்த குஞ்சத்தையும் சேர்த்து 51 அப்படி வருது. ஓகே, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் தொடுக்கிறதுக்கு என்ன நான் நூலாக உபயோகிக்கிறேன்னா என்னோட மனசு, என்னுடைய அன்புனாக்கா பக்தி. என்னுடைய பக்தியை வந்து நான் உபயோகித்து இவற்றை தொடுத்து அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி. அது சித்திரமா கட்டணும். சித்திரம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு அழகு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சித்திரம்னா அழகு. அதனாலதான் ஒரு ஓவியத்தை நம்ம வரைஞ்சி அது ரொம்ப அழகா இருந்தா ஆஹா சித்திரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றோம். சித்திரம்ங்கிற பேர் வந்து அந்த ஓவியத்துக்கு வந்ததுக்கு காரணமே சித்திரம்னா அழகு. அந்த ஓவியமும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதுனால சித்திரம். ஸோ சித்திரமாகவே கட்டிங்கிறதுனால என்ன அர்த்தம்னாக்கா முருகப்பெருமானுக்கு சாட்டக்கூடிய மாலை ஏனோ தானோன்னு கட்டக்கூடாது. அது வந்து ரொம்ப அழகா இருக்கணும். அதே மாதிரி பூக்கள் வந்து சிறந்த பூக்களா இருக்கணும். அதெல்லாம் செலக்ட் பண்ணி அப்படியே அழகா கட்டணும். அதனால சித்திரமாகவே கட்டி முருகனுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப அழகா பார்க்குற எல்லாருமே ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு இந்த மாலை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னு நினைச்சோம். இவர் ஏற்றக்கூடிய பாமாலை மிகச் சிறந்ததாக இருக்க வேண்டும். எந்த பிழையும் இல்லாமல் மிகச் சிறந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த பாட்டு எழுதுறார். சித்திரமாகவே கட்டி. அது மட்டும் இல்லை, அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி. இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அவர் எதை பத்தி பேசுறாருன்னு. பூமாலையா இருந்தா கையால தான் கொடுப்போம். கையிலே தொடுத்து கையிலே கட்டின்னு போடுவோம். கையிலே கட்டின்னு சொல்லாம நாவில். நம்ம பூமாலையை நாக்காலையா கட்டுறோம் இல்லை. இப்போ நாவிலே கட்டின்னு அர்த்தம். நாக்கால கட்டக்கூடியது பாடல். அதனால அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியாய் நிற்பார். அந்த பூக்கள் வந்து இப்போ முருகப்பெருமானுக்கு நம்ம பூ மாலை அன்போட சாத்துறோம்னா நம்ம என்ன ஒரு காகித பூ மாலையா சாத்துவோம்? பொறுக்கி எடுத்து எந்த மலர் மாலையில வாசம் மிகுதியாக இருக்குமோ, எந்த மலர்களில் தேன் உள்ளே தழும்பி இருக்குமோ அந்த மலர்களை நாம் எடுத்து தொடுத்து மாலையாக சாப்பிடுகிறோம். அது மாதிரி இவர் என்ன சொல்றாருனாக்கா அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி. அது வந்து வாசனை இருக்கணும். அந்த மலர்களுக்கு எப்படி வாசனை இருக்க வேண்டுமோ அவ்வாறு நான் தொடுக்கக்கூடிய இந்த பாமாலைக்கு சிறந்த வாசனை இருக்க வேண்டும். என்ன வாசனைனாக்கா ஞானம் என்னும் வாசனை. இப்போ என்ன இருக்குதுல முதல்ல வந்து ஆசைக்கூர் பக்தன் மனம். என்னுடைய மனசு இதில் வந்து நடுநாயகமாக இருக்கணும். மனோபத்மான பூ நடுவே வைத்து மனசு நடுவில் இருக்கணும். அப்புறம் அந்த பூரா அந்த மாலை பூரா இழையோட கூடியது வந்து அதனுடைய நார், அதனுடைய நூல்.
அது நூல் வந்து என்னோட பக்தி. இந்த பாடல் முழுக்க என்னோட பக்தி. ஒவ்வொரு பாட்டை எழுதும்போது நான் பக்தியில தோய்த்து எடுத்து எழுத வேண்டும். அப்போதுதான் நான் சிறப்பாக இருக்கும். இப்போ பக்தி சொல்றார், அப்புறம் வந்து தன்னுடைய மனத்தை சொல்றார். மூணாவது ஞானம். இது வந்து எழுதக்கூடியவனுக்கு ஞானம் முற்றி எழுத வேண்டும். முருகப்பெருமானே எனக்கு ஞானத்தை தந்தருள் இந்த பாடலை எழுதுவதற்கு. அந்த மாதிரி அந்த பாட்டில் வந்து முழுக்க முழுக்க ஞானத்தின் சாரமாக இருக்க வேண்டும். அந்த பாடலை படிப்பவர்களுக்கு ஞானம் முற்ற வேண்டும். இப்படி பல அர்த்தம் எடுத்துக்கலாம். அதனால ஞானமே வாசனையாக வீச வேண்டும்ங்கிறார். அந்த பூமாலைக்கு எப்படி வாசனை முக்கியமோ அது மாதிரி இந்த பாமாலைக்கு ஞானம் என்பது அவ்வளவு முக்கியம். ஒரு ஞான வாசம் வீசி பிரகாஷியா அந்த பூவை பார்த்தோன்னே அப்படி பளபளன்னு அவ்வளோ அழகாக இருக்கும், பிரகாஷியா இருப்ப. அப்புறம் வந்து சரி, இப்போ வந்து நம்ம கடையில் போய் பூ வாங்க போகிறோம், பூ மாலை வாங்க போகிறோம். அந்த மருதமலைக்கு போகும்போது ஒரு நடுவில் ஒரு இடத்துல நிறுத்தி மாலை வாங்குவோம். இப்போ மாலை வாங்கும்போது என்ன முக்கியமாக பார்க்கணுன்னாக்கா, நான் வந்து இந்த அழகாக இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எந்த மாலையில் வண்டுகள் நிறைய ரீங்காரம் விடுறதோ அதை வாங்கணும். ஏன்னா வண்டுகள் வந்து வாசனை மிகுந்த மலர்தான் சுத்தம். நம்மளுடைய மூக்குக்கு வந்து கொஞ்சம் தான் சக்தி இருக்கு வாசனையை நுகர்றதுக்கு. ரொம்ப அதிகமான வாசனையாக இருந்தால் செண்டு கிண்டு போட்டு தான் நல்லா தெரியும் மூக்குக்கு. ஆனால் இப்போ தாமரை மலர் வந்து ரோஜாப்பூ மலர் வாசனை கூட நிறையா இருக்கும், மல்லிகைப்பூ வாசனை நிறையா இருக்கும். தாமரை பூக்கு ரொம்ப ரொம்ப சட்டில் இதுதான் இருக்கும், பர்ஃப்யூம் தான் இருக்கும். ஸோ அந்த வாசனையை நுகர்றதுக்கு இப்போ நம்ம சக்தி இல்லாமல் போயிடுது. ஏன்னா நம்முடைய மூக்கு இந்த பொல்யூஷனில் வெளியில எல்லாம் போய் எல்லாம் வந்து கெட்டு போயிடுச்சு. அதனால வாசனை நுகர்ற சக்தியை நம்ம நிறைய இழந்துட்டோம். ஆனால் நம்ம விட அதிகமாக நுகரும் சக்தி உள்ள ஒரு ஜந்துவை இறைவன் படைத்திருக்கிறார். அதுதான் வண்டு. வண்டுக்கு வந்து வாசனை ரொம்ப நல்லா தெரியும். அதனால எந்த மலரில் வாசனை நிரம்பி இருக்கிறதோ அந்த மலரை சுற்றி வண்டு ரீங்காரம் செய்யும். அது மட்டும் இல்ல, எந்த மலரில் தேன் நிரம்பி இருக்கிறதோ அந்த மலரை சுற்றி வண்டு ரீங்காரம் செய்யும். அதுதான் அவர் சொல்றார். அது பின்னாடி வருவோம். இப்போ வாசம் வீசி பிரகாஷியாய் நிற்ப மாசிலோ புத்தி அழி பாட. அதாவது நான் சொன்னேன், இந்த பூ கடையில் வந்து நம்ம மாலை வாங்க போனோம்னாக்கா அந்த அந்த கடைக்காரன்ட்ட வந்து மாலை நல்லா இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டால் அவன் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். அவனுக்கு வியாபாரம் ஆகணும். அது மட்டும் இல்லை, அவன் படைச்சது, அதனால அவனுக்கு அது மேலே பெருமை இருக்கும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி அந்த அந்த மாலை அவனுடைய குஞ்சு, அவனுடைய படைப்பு. அதனால நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். ஆனால் நம்ம அதை வச்சு வாங்குவோமோ, பார்ப்போம் எப்படி நல்லா இருக்கா, கண்ணு பார்க்க நல்லா இருக்கா, வண்டு நிறைய ரீங்காரம் பண்ணால் பார்த்து அதை வச்சு வாங்குவோம். ஸோ வண்டு தான் அதை சர்டிஃபை பண்ணும். அவன் சர்டிஃபை பண்ணால் அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அவன் கடைக்காரன், அவனுக்கு வியாபார நோக்கம் இருக்கிறது. அதனால இது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். பழைய மாலையை தான் விற்க பார்ப்பான். ஏன்னா அது வாடியில சீக்கிரம், அதனால அது இதை எடுத்துக்கிட்டு சார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை பார்க்காம வண்டை நம்ம சாட்சியாக வச்சுட்டு மாலையை வாங்கணும். அது மாதிரி அருணகிரிநாதர் தான் இயற்றக்கூடிய அந்த பாடல், அந்த பாடல் தொகுப்பு 51 பாடல்கள் இருந்த அந்த கந்தர் அனுபூதி என்னும் பாடல் தொகுப்பு சிறந்ததா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டால் ஆம் சிறந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். முருகா, இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு கேட்டால் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் தானே எழுதினது, அதனால வந்து அப்படி சொல்லுவேன். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இதை வந்து வேற தேர்ட் பார்ட்டி வந்து சர்டிஃபை பண்ணணும். இது ரொம்ப அருமையான பாட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது யார் சர்டிஃபை பண்ணுறோம்? அது என்ன சொல்றாருனாக்கா, மாசிலோ புத்தி அழி பாட. அழினாக்கா வண்டு. இந்த வண்டு வந்து எந்த என வண்டுன்னு சொல்றாரு. இந்த பாட்டுகளை சர்டிஃபை பண்ண, பூக்களை சர்டிஃபை பண்ணுறதுக்கு வண்டு இருக்கிற மாதிரி இந்த பாக்களை சர்டிஃபை செய்வதற்கு வண்டு இருக்கிறது. என்ன வண்டுனாக்கா மாசிலோ புத்தி. மாசுனாக்கா குற்றம். குற்றம் இல்லாத புத்தியை உடைய ஞான பண்டிதர்கள், மகான்கள், அவர்கள் படித்து இந்த நூலை படித்து ஆகா இது அருணகிரியார் எவ்வளவு அற்புதமாக அழைத்திருக்கிறார் சொல்லி அவள் படித்து உடனே அவளுக்கு பாடணும்னு ஆசைப்படும். அதான் அழி பாட. இந்த வண்டுகள், இந்த மாசிலோர் புத்தியுடைய அந்த சிறந்த குற்றமற்ற புத்தியை உடைய ஞான பண்டிதர்கள், மகான்கள் உடனே அதை பாடும்படியாக பாடுவதற்கான இச்சை அவர்களுக்கு உண்டாகும்படியான வகையில் அற்புதமாக இந்த பாடல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். மாசிலோர் புத்தி அழி பாட, வண்டுகள் பாட. இப்படி வண்டுகள் வந்து பூக்களை சுற்றி ரீகாரம் பண்ற மாதிரி இந்த மாசிலோர் புத்தி இருக்கக்கூடிய அழியான இந்த ஞானிகள் இந்த
பாக்களை சுற்றி ரீங்காரம் செய்தான பாக்களை பாடிக்கொண்டு இருக்க வேண்டும்ங்கிறார். வழிபாட மாத்திருக்கா புஷ்ப மாலை கோல பிரவாள பாதத்தில். கோலம்னாக்கா அழகுன்னு அர்த்தம். எப்படி சித்திரம்னா அழகுன்னு அது மாதிரி கோலம்னா. அதனாலதான் நம்ம ஒரு கோலம் போட்டோம்னா கீழே தரையில கோலம் போடுறது சொல்றோங்க. அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். உடனே ஆக என்ன அழகு அப்படின்னு சொன்னதுனால அழகுக்கு கோலம்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால கோலம்னு அதுக்கு பேர் வந்துருக்கு. கோலம்ங்கிற பேர் அந்த நம்ம வரைகிற தரையில அந்த கொடியை வச்சு வரைகிற அந்த சித்திரத்துக்கு கோலம்னு எப்படி பேர் வந்ததுனாக்கா, ஒருத்தர் அந்த சித்திரத்தை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொன்னார். ஓ அழகா இருக்கா, அப்பதுக்கு கோலம்னே பேர் வச்சிடலான்னு கோலம்னு பேர் வச்சுட்டார். அதனால கோல பிரவாள பாதம்னா முருகனுடைய திருவடி மிகுந்த கோலம் போன்று மிகுந்த அழகானது. அப்புறம் பிரபாளம். பிரபாளம்னாக்கா நம்ம உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு அதுல அருண நிறத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நிறத்துக்கு தான் பிரபாளம். அதாவது மாணிக்கம் போன்ற நிறம். அப்புறம் மாதுளம் போது மாதுளை பொட்டு போன்ற நிறம், அது உதிக்கின்ற செங்கதிர் போன்ற நிறம். அப்படிப்பட்ட நிறம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவடிகள். அந்த திருவடியை பார்த்தாலே நமக்கு புஷ்ப மாலை சாத்தணும்னு தோணும். அது மாதிரி அருணகிரிநாதர் கொண்டு உன்னுடைய அற்புதமான இந்த அழகிய திருவடிக்கு நான் ஒரு பாமாலை காட்ட மாட்டேனா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, மாத்திருக்கா புஷ்ப மாலைன்னு அதுக்கு பேர் வைக்கிறார். அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ பாடல்கள்ல பல பாடல்களை கொண்ட தொகுப்புகள் இருக்கு. உதாரணமா 5 பாடல்கள், அற்புதமான பாடல்களை கொண்ட தொகுப்புக்கு பஞ்சரத்ன கீர்த்தனைன்னு சொல்றோம். ரத்னங்கள், ஒவ்வொரு பாட்டும் அதில் ரத்னம் போன்றது, சிறந்த மணி போன்றது. அப்படிப்பட்ட 5 ரத்னங்களை கோர்த்து கொடுத்த கீர்த்தனைகள் பஞ்சரத்ன கீர்த்தனைகள். தியாக பிரம்மம் எழுதினது, நிறைய பேர் எழுதி பாடிட்டு இருக்காது. அதே மாதிரி தமிழ்ல நவமணி மாலைன்னு இருக்கு. நவமணி மாலைன்னா 9 பாடல்கள், ஒவ்வொன்றும் மணி மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். இந்த நவமணி மாலை 9 மணிகளால் கோர்த்த மாலை போன்று இது 9 அழகிய பாடல்களால் கோர்த்த பாமாலை. அதே மாதிரி 4 மணி கடிகைன்னு ஒன்று இருக்கு தமிழ் இலக்கியத்தில். இதெல்லாம் இருக்கு. 4 மணி கடிகைன்னு 4 மணிகள், மணி போன்ற. ஆனால் இதுல 4 மணி போன்ற பாடல்கள்னு அர்த்தம் இல்லை. 4 மணி கடிகையில 101 பாடல்கள் இருக்கு. ஆனா இது ஏன் 4 மணி கடிகைன்னு சொன்னார்னா, ஒவ்வொரு பாட்டிலையும் 4 அடிகள் இருக்கும். 4 அடியார் 4 அடிகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு அடியிலும் ஒரு அற்புதமான கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அதனால மணி போன்ற கருத்து ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறதுனால 4 அடிகளிலும் 4 மணி போன்ற அருமையான கருத்துக்கள் இருப்பதனால் இதற்கு 4 மணி கடிகைன்னு பேரு. ஸோ இந்த மாதிரி பேர் வச்ச பரம்பரையில அருணகிரிநாதர் இந்த பாட்டுக்கு, ஏன்னா அவர் பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடியே இன்னும் அந்த கந்தர் அனுபூதிக்கு பேர் இல்லை, பாட்டு எழுதாருக்கு ஒன்றும் இல்லை. அவரோட ஆசையத்தான் ஒட்டுறாரு இந்த பாட்டில். ஆசைக்கூர் பக்தனேன் மனோபத்மான பாட்டில். ஆனால் அப்பவே அது மனசுல சங்கல்பம் பண்ணிட்டா இந்த பாட்டு இந்த பாடல் தொகுப்பு 51 பாடல்களை கொண்டிருக்கும்னு டிட்டர்மின் பண்றார். ஏன்னா 51ங்கிற நம்பர்ல அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு அருணகிரிநாதருக்கு. அதனால அந்த 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் 51 விதமான லிபிகளும் எழுதுறார். 51 லிபிகள். ஏன்னா அவர் சிறந்த தமிழ் புலவராக இருந்தாலும் அதே சமயம் சிறந்த வடமொழி புலவர் கூட. சம்ஸ்கிருதத்துல புலம்பெயர்ந்தவருக்கு. அதனால சம்ஸ்கிருதம் அவருக்கு ரொம்ப பிடித்த மொழி. அதனால அதில் 51 விதமான லிபிகள். தமிழ்னா 31 விதம் சொல்லுங்கன்னா தமிழ்ல 30 எழுத்துக்கள் தான். இந்த ஆயுத எழுத்து சேர்த்தா 31, 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து, ஒரு ஆயுத எழுத்து 31. சம்ஸ்கிருதத்தில் 51 எழுத்து இருக்கு. அதனால 51 விதமான லிபிகளும் சொன்னார். 51 அவருக்கு பிடித்த எண். அதனால இந்த பாட்டை நான் 51 பாடல்கள் நிறைந்த தொகுப்பாக எழுதுவேன்னு கங்கணம் பண்ணிட்டார். அப்ப அந்த 51 பாடல்கள் நிறைந்த தொகுப்புக்கு மாத்திருக்கா புஷ்ப மாலைன்னு பேரு. இப்போ எப்படி பஞ்சரத்னுக்கு கீர்த்தனை, நவமணி மாலை, அப்புறம் 4 மணி கடிகைலாம் சொன்னால, அது மாதிரி இந்த மாத்திருக்கா புஷ்ப மாலைங்கிறதுக்கு 51 பாடல்கள் கொண்ட தொகுப்புன்னு அர்த்தம். அதனால 51 பாடல்கள் கொண்ட தொகுப்பாகிய இந்த நூலை, அற்புத ஞான நூலை, ஞானம்ங்கிறது வாசனையா வீசணும் இல்லை அப்படின்னா ஞானம் தான் முக்கியமா இருக்கணும், ஞானத்தின் சாரமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நூலை நான் இதுவரை இயற்ற முடியவில்லை. முருகப்பெருமான 16,000 பாட்டு எழுதுக்கு அப்புறம் இதை எழுதுறது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப புறப்பட்டு எழுதுறார்.
அந்த ஆசை வந்து அவருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மனித உடலில் இருக்கும் பொழுது நிறைவேறவில்லை. அவர் கிளி வடிவம் எடுத்த பின்பு தான் இது நிறைவேறிட்டு. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். எப்படி கிளி வடிவம் எடுக்கிறார், ஏன் கிளி வடிவம் எடுக்கிறாங்க. இப்போ இவர் வந்து திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் ஏற்றி ஒவ்வொரு ஊராக பாடினோன்னு இவருடைய புகழ் அப்படி தமிழ்நாடு முழுக்க பரவெடுத்து, வெளிநாடுகளையும் பரவெடுத்து. அப்போ வந்து இவர் எந்த ஊரில் வந்து பேசா இருக்காருன்னா திருவண்ணாமலை இருக்கார். இப்போ திருவண்ணாமலை எந்த ராஜ்யத்துக்கு கீழே வருதோ அந்த ராஜ்யத்துடைய மன்னனுடைய அரசு சபையில் சம்பந்தாண்டான் அப்படின்னு ஒரு ராஜ புலவன், எந்த ஒரு அரண்மனையிலையும் ஒரு புலவன் வந்து தலைமை புலவனாக இருக்கும். அவன் தான் தலைமை புலவன். அவனுக்கு வந்து ரொம்ப பொறாமை, ரொம்ப கோபம் வருது. நான் தலைமை புலவனாக இருக்கேன் ராஜாங்கிறது, எனக்கு வந்து எந்த புகழும் கிடையாது, இவன் ஏதோ ரோட்டில் போகிற ஒரு பக்கிரி, இவனுக்கு இவ்வளோ புகழா அப்படின்னு அருணகிரிநாதர் மேலே ரொம்ப பொறாமை வருது. அப்போ என்ன ஆகுது, இப்போ எப்படியாவது அருணகிரிநாதர் நம்ம வந்து ஏதாவது பண்ணி ஆகணும்னு அவன் தக்க தருணத்துக்காக காத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு தடவை ராஜாவுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால 2 கண் பார்வையும் முழுக்க போயிடுது. அப்போ வந்து ராஜ வைத்தியர்லாம் எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்து அவள் கை விரிச்சுடுறா, இதுக்கு வந்து வைத்தியமே கிடையாது, இந்த பூலோகத்தில் இருக்கிற எந்த ஒரு மருந்து மூலமாக, எந்த ஒரு மூலிகை மூலமாக இதை குணப்படுத்த முடியாது. இதை குணப்படுத்தணும்னாக்கா தேவலோகத்திலேருந்து பாரியாத மலரை கொண்டு வந்தாலும் குணப்படுத்த முடியும்னு சொல்லிடுறான். அந்த ராஜ வைத்தியர் சொல்லிடுறான். அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கவலையாடுது, என்ன பண்ண முடியும், இப்போ நான் வாழ்க்கை முழுக்க இது மாதிரி குருடனாக தான் இருக்க வேண்டுமா, ஏன்னா யார் போய் பாரியாத மலர் தேவலோகத்திலேருந்து கொண்டு வர நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கான். அப்போ இந்த சம்பந்தாண்டான் நினைக்கிறான், நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏன்னா சம்பந்தாண்டானுக்கு அருணகிரிநாதர் பற்றி எல்லாம் தெரியும். அவர் அஷ்டசித்தியும் அடைந்தவர்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அஷ்டசித்தியை வச்சு அவரால் கூடு விட்டு கூடு பாய்ந்து ஒரு பறவையாக மாறி தேவலோகத்துக்கு பறந்து சென்று அந்த புஷ்பத்தை எடுத்து வரக்கூடிய திறமை, ஆற்றல் அவரிடம் இருக்கிறதுன்னு சம்பந்தாண்டானுக்கு தெரியும். அதனால அவன் ராஜா கிட்ட போய் என்ன சொல்றான்னா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பூவை கொண்டு வரத்துக்கு திறமை வாய்ந்தவன் நம்முடைய நாட்டிலேயே இருக்கிறான். அப்படியா, யார் அப்படின்னு கேட்டோம். இந்த அருணகிரிநாதன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஏதோ பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான், அவனால் கொண்டு வர முடியும்னு சொல்லி அவனை மாட்ட வைக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்து இது பண்ண. அப்போ வந்து அவனை கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அருணகிரிநாதன் மகாராஜா சொல்கிறார், நீ வந்து இந்த புஷ்பத்தை எனக்கு கொண்டு வந்து உதவ முடியுமா, என்னுடைய கண் பார்வை கிடைக்கும். சரி பரவாயில்ல, அதுக்கு என்ன நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய உடம்பை திருவருணை கோபுரத்தில், அது திருவண்ணாமலை கோவிலின் கோபுரத்தில், எல்லா கோபுரத்திலும் இந்த நிலைகள்னு உண்டு. ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு பொந்து உண்டு, ஒரு ஓட்டை பார்த்துருப்பேன். எவ்வளவு பொந்து இருக்கோ அவ்வளவு கலசங்கள் மேலே இருக்கும். சில அது ஒவ்வொரு நிலைன்னு பேர். சில சின்ன கோபுரம்னா 3 நிலை தான் இருக்கும், 3 கலசம் இருக்கும். 5 நிலை இருந்தால் 5 கலசம், 7னா 7 கலசம், 9 நிலை இருந்தால் 9 கலசம் இருக்கும். இதில் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தில் 9 நிலை இருக்குதுன்னு நினைக்கிறேன், 9 7 ஞாபகம். எவ்வளோ இருக்கோ அவ்வளோ. அதில் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் தன்னுடைய உடம்பை கிடத்தி, எனக்கு கிழந்து பார்த்தா தெரியாது அந்த உடம்பு இருக்குது, கிடத்தி தன்னுடைய உயிரை அதிலிருந்து எடுத்து ஒரு இறந்து போன ஒரு கிளியின் உடலில் புகுந்து கொள்கிறார். புகுந்து கொண்டு அவர் கிளியாக பறந்து சென்று தேவலோகத்துக்கு போய் இந்த பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வரார். ஆனால் இவர் தேவலோகம் போயிருந்த சமயத்தில் இந்த சம்பந்தாண்டான் இதுதான் நமக்கு சரியான தருணம் என்று நினைத்து அருணகிரிநாதரின் உடல் அந்த கோபுரத்தில் இருப்பதை கண்டுபிடித்து அந்த உடலை எடுத்து அவரை எரிச்சுடுறான். எரிச்சுட்டு அவர் வந்து அந்த உடலில் வாழ முடியாது, அவரை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவன் எரிச்சிடுறான். ஆனால் அருணகிரிநாதர் திருப்பி வந்து போய் பார்க்குறாரு, தன்னோட உடலை காணும். சரி பரவாயில்ல, பகவானோட சித்தம் நம்ம கிளியாகவே இருக்கணும் சொல்லி இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அவர் அதுக்காக வருத்தப்படவில்லை. அப்புறம் கிளி ரூபத்திலே போய் ராஜாட்ட போய் இந்த புஷ்பத்தை கொடுத்துட்றார். அவருக்கு கண்ணு வந்து விடுறது, அது முடிஞ்சு போச்சு. இந்த கிளி என்ன பண்ணுறது, சரி நம்ம இப்போ சின்னதாக இருக்கும் உருவத்தில், அதனால நம்ம எப்போவுமே முருகன் கையில் இருக்கலாம்னு சொல்லிட்டு முருகன் கையில் போய் அமர்ந்து விடுறது இந்த கிளி. அப்படி அமர்ந்தோன்னு தான் அதுக்கு தோன்றது, இதுதான் நல்ல தருணம். நாம் நினச்சோமே அந்த ஆசைக்கூர் பக்தனேங்கிற பாட்டு ஏற்றப்ப நம்ம நினச்சோமே ஒரு அற்புதமான ஒரு கவிதை, 51 பாடல்கள் நிறைந்த ஞான சாரமான ஒரு முருகபக்தி பாடலை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தோமே, அது நம்மால் இயலாத காரியம். ஏன்னா அது வந்து கந்தர் அனுபூதிங்கிற மாதிரி, அனுபூதினா அனுபவம். இவருடைய அனுபவம் அருணகிரிநாதர் முருகனிடம் பெற்ற
முருகனை முழுமையாக உணர்ந்தவர் அவர். அந்த அனுபவத்தினால் அவருக்கு பேரானந்தம் விளைந்தது. அந்த பேரானந்த அனுபவத்தை மற்ற முருக பக்தர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நல்லெண்ணங்களால இந்த பாட்டை எழுதணும்னு நினைச்சார். ஆனால் இந்த பாட்டை பாடுறதுக்கு அவருக்கு சக்தி இல்லை. ஏன்னா அவரால் அந்த உயர்ந்த அந்த பேரானந்தத்தை சொல்லுவாள், விண்டவர் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. ஒரு கடவுளை உண்மையாக தரிசிச்சவா வந்து என்ன பண்ண, அந்த தரிசனத்தில் வந்து அவளுக்கு பேரானந்தம் கிடைக்கும். அப்போ அவள் மனசு எதுலேயுமே ஈடுபடாது, தனிமைப்படுத்திடுவாள். எங்கேயாவது தனியாக போய் மௌனம் இருந்து பல நாட்கள் அந்த அந்த ஆனந்தத்துலேருந்து வெளியில் வந்து நார்மல் லைஃபுக்கு வரதுக்கு அவளுக்கு பல ஆண்டுகள் கூட ஆகலாம். அந்த மாதிரி போய் அதில் இருந்துருவாள். அந்த மாதிரி ஒரு அற்புத ஆனந்த நிலையில் இருக்கும் பொழுது அவளால் அந்த ஆனந்தத்தை மற்றவர்களோட பகிர்ந்துக்க முடியாது. அதனால தான் கண்டவர் விண்டதில்லை. அவன் சொல்லவும் மாட்டான். சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லவும் முடியாது. அவளுக்கு வார்த்தைகள் வராது. எந்த மொழியிலுமே அந்த அனுபவத்தை விவரிக்கும் வார்த்தைகள் இல்லை. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஜாங்கிரியே சாப்பிடல லைஃப்பில், அவங்ககிட்ட போயிட்டு நான் ஜாங்கிரி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னாக்கா, அப்படியா நல்லா இருக்குன்னா எப்படி இருக்குன்னு கேட்டாங்கனாக்கா, இது ரொம்ப இனிப்பாக இருக்குதுமா. ஓ அப்போ சக்கரை மாதிரி இருக்குமா டேஸ்ட்டு? இல்லை சக்கரை டேஸ்ட்டும் ஜாங்கிரி டேஸ்ட்டு வேறு, சக்கரை மாதிரி இருக்காது. அப்போ இது எதில் தயாரிச்சு? நெய்யில் தயாரிச்சு. ஓ அப்போ நெய் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? இல்லை, நெய் சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கும், ஜாங்கிரி சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ வேற என்ன இதில் போடுறாங்கன்னா உளுந்து போடுறாங்க. ஓ அப்போ உளுந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? இதை கண்டிப்பாக அப்படி இருக்கவே இருக்காது, வேறு மாதிரி. அப்போ எப்படி தான் இருக்கும்னாக்கா நீ சாப்பிட்டு பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும். அதை பற்றி என்னால் விவரிக்க முடியாது. ஜாங்கிரி டேஸ்ட் எப்படி நம்ம யாரால விவரிக்க முடியுமா? இனிப்பாக இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோ தானே வழியாக நெய் வாசனை இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடிக்கு எப்படி இருக்கும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த ஒரு சிறிய இனிப்பு பண்டத்தை பற்றியே நம்மளால் விவரிக்க முடியவில்லை என்றால், இறைவனிடம் அடைந்த இனிப்பான அந்த அனுபவத்தை, அதனால் விளைந்த பேரானந்தத்தை வார்த்தைகளால் வலிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் அருணகிரிநாதரால் அந்த பாடலை எழுத முடியல. ரொம்ப வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கார், அவளால் முடியல. அதை வந்து அவர் இன்னொரு கந்தர் அலங்காரம் அப்படின்னு ஒன்று எழுதுகிறார். அதில் வந்து ஒரு பாட்டில் வந்து அவர் அதை பற்றி சொல்லியிருக்கார், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, போக்கும் வரவும் இரவும் பகலும், இரவும் பகலும், அப்புறம் புறம்பும் உள்ளும், வாக்கும் மனமும் வடிவும் இல்லாததொன்று என்னை வந்து வந்து தாக்கும், மனோலயம் தானே தரும், என்னை தன் வசத்தே ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேரின்பம் சொல்ல உணாதது அப்படின்னு சொல்லி முடிப்பார் அவர். ஏன்னா அவர் என்ன சொல்றாருனாக்கா, முருகப்பெருமானுங்கிற ஆட்கொண்ட போது அவருக்கு என்ன நடந்தது, அந்த அனுபவத்தை வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் விவரிச்சுட்டு, ஆனால் சொல்றாரு, அப்போ எனக்கு வந்த பேரானந்தம் இருக்கு, அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாததுங்கிறார். என்ன சொல்றாருன்னா, போக்கும் வரவும் இல்லாததுன்னா, இப்போ நம்மளாம் வந்து இந்த உடம்பை விட்டு இந்த ஆன்மா வந்து போயிட்டு இன்னொரு உடம்புல வந்து திரும்ப வருது, திரும்ப போகிறது, திரும்ப வருது. அதனால நம்ம போக்கும் வரவும் உள்ளவர்கள். ஆனால் அந்த பரம்பொருளுக்கு போக்கும் வரவும் உண்டா? இல்லை. ஏன்னா அதுதான் அனைத்தையும் படைத்தது, அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பும் இருந்தது, அனைத்தும் அழிந்த பின்பும் இருப்பது. அதனால் அதுக்கு வந்து தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. ஆனால் போக்கும் வரவும் இல்லாததொன்று, இரவும் பகலும் இல்லாததொன்று. ஏன்னா பகவான் நம்ம வந்து வேதத்தில் கூட சொல்கிறோம், காலத்திரையாதீதா, முக்காலத்தையும் கடந்தவர்னு சொல்கிறோம். அது மாதிரி இரவு பகல்கிற காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன் அப்படிங்கிறது. அது மாதிரி போக்கும் வரவும் இரவும் பகலும், புறம்பும் உள்ளும். நமக்கு வந்து இந்த உடம்பு வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் ஒரு பர்டிகுலர் பவுண்ட்ரிக்குள்ளே டிஃபைன் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து எனக்குள்ளே இருக்குது, இந்த கை வந்து எனக்குள்ளே இருக்குது, இந்த சேர் எனக்கு வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது உள்ளும் புறம்பும், எனக்கு உள்ளுன்னு ஒன்று இருக்குது, புறம்புன்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த பரம்பொருள் அனைத்தையும் படைத்தது, இந்த ஜெகம் முழுவதையும் படைத்தது. அது இந்த ஜெகத்திற்கு புறம்பும் இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்காது, இல்லாத இடமே இல்லை. அதனால அதற்கு உள்ளுன்னு ஒன்று புறம்பு, அதுக்கு வெளியில ஒன்றுன்னு அவனுக்கு இல்லவே இல்லை, எல்லாமே அதற்குள்ள அடக்கம். அதனால புறம்பும் உள்ளும் கிடையாது. அது மாதிரி வாக்கும் மனமும் வடிவும் இல்லாத அந்த அருவாய்னு சொல்றாங்க, அருவம், அது அருவமானது அந்த பரம்பொருள். ஆனால் நமக்காக வேண்டி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு உருவம் எடுத்து வருகிறது.
அதனால வாக்கும் வடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கம். அப்படி வந்து முருகப்பெருமான் வந்து இவரை வந்து 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 அவருக்கு அனுபவத்தை கொடுக்குறாரு. வந்து வந்து தாக்கும் சொல்லிட்டு அப்போ என்ன இவருக்கு மனசு தானாக முருகனிடம் லைத்து விடுகிறது. மனோலயம் தானே தரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருனாக்கா, என்னை தன் வயத்தே ஆக்கும். அப்படியே நான்கிற உணர்வே போயிடும். நான் ஒருத்தர் இருக்கேன் என்னோட ஆன்மா இருக்கிறது போயிடும். ஜீவாத்மா ஒன்று இருக்குங்கிற நினைப்பே போய் நான் பரமாத்மாவோடு ஒன்றாக கலந்து விடுவேன். அதுதான் அந்த அனுபவம். சொல்ல உணாதது இந்த ஆனந்தமே. அந்த அனுபவத்தை பற்றி சொல்றாரு என்ன ஆகும்ட்டு. ஆனால் அந்த அனுபவத்தில் வந்து ஆனந்தம் வந்து எப்படிப்பட்டதுங்கிறது சொல்ல முடியாது, சொல்ல உணாதது இந்த ஆனந்தமேங்கிறார். அதனால இந்த அனுபவத்தை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதனால இவர் வாழ்நாளில் மனித உடம்புல இருந்த வரைக்கும் இவரால் பாட முடியல. இப்போ கிளியா போனோன்னு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வருது. என்னன்னாக்கா, கிளியினுடைய தன்மை என்ன? நம்ம மனிதர்கள் சொல்லக்கூடிய திருப்பி சொல்லக்கூடியது. சொல்வதை திருப்பி சொல்லும் கிழிப்பிள்ளைன்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா? அதனால முருகன் கிட்ட அவர் சொல்றார். அதாவது கந்தர் அனுபூதி இவர் பாட ஆரம்பிச்சிடுறார். முருகனோட கையில் வந்தோடனே இவருக்கு தைரியம் வந்து பாட ஆரம்பிச்சிடுறார். முதல் 2 பாட்டை பாடிடுறார். அதுக்கப்புறம் அவருக்கு வரமாட்டேங்கிறது வார்த்தைகள். இப்போ முருகன் கிட்ட 3வது பாட்டில் அவர் கேட்குறார், முருகா நீ உன்னுடைய இந்த அனுபூதி எனக்கு எப்படி இருந்தது, அதில் எந்த ஆனந்தம் விளைந்ததுங்கிறத நான் வந்து மற்ற உன்னுடைய அடியவர்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் வரவில்லை. நான் இப்போது கிளியாக இருக்கிறேன். கிளி வந்து சொன்னதை திருப்பி சொல்லும். அதனால முருகா நீயே இந்த பாட்டை எழுதுங்க எனக்கு பதிலாக. நீ வந்து ஒவ்வொரு வார்த்தையாக எனக்கு சொல்லு காதில், நான் திருப்பி சொல்கிறேன். சொன்னதை திருப்பி சொல்லும் கிளிப்பில்லை அப்படின்னு சொல்லி முருகன் வந்து 3வது பாட்டிலேருந்து அவர் சொல்லி அதை வந்து அருணகிரிநாதன் திருப்பி சொல்கிறார். அப்படி விளைந்தது தான் இந்த கந்தர் அனுபூதி. முழுக்க முழுக்க முருகனுடைய வரிகள். முதல் 2 பாடல்கள் அருணகிரிநாதனுடைய வரிகள். 3வது பாடல் தான் அந்த ரிக்வஸ்டே வைக்கிறார் அவர். இப்போ இந்த பாட்டு வந்து எப்படி எழுதினார், எப்போ எழுதினார், எதுக்காக எழுதினார் எல்லாம் பார்த்துட்டோம். எதுக்காக எழுதினார், நம்மெல்லாம் முடிவதற்காக ஞானத்தின் சாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிறார் எழுதினார். எப்போ எழுதினார்னு அவர் தன்னுடைய உடலை சரீரத்தை விடுத்து கிளியாக போன பிறகு எழுதினார். எப்படி எழுதினார்னு முருகன் சொல்ல சொல்ல கேட்டு எழுதினார். இப்போ இந்த 3 கேள்விக்கும் விட நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ கந்தர் அனுபூதி அப்படின்னு பெயர் வைக்கிறார் இல்லையா? ஏன் அந்த பெயர் வைக்கிறார்? கந்தர் முருகனுக்கு வந்து எவ்வளோ பெயர்கள் இருக்கு. சரவணன் அப்படின்ட்டு, கார்த்திகேயன் அப்படின்ட்டு, காங்கேயன், கங்கை நதி கொண்டு வந்தால் காங்கேயன் பேர் இருக்கு. இது மாதிரி நிறைய குகன்னு பேர் இருக்கு, ஆறுமுகன்னு பேர் இருக்கு. இப்படி பல பெயர்கள் இருக்கு. அப்படி இருக்கும் கந்தன்கிற பேரை ஏன் செலக்ட் பண்ணார்? அதனால்தான் இந்த பாடல் தொகுப்புக்கு அவர் கந்தர் அனுபூதி நோக்கம் என்ன? ஞானத்தை அனைவருக்கும் வழங்குவது. அனைவரும் பிறப்பு இறப்பு என்னும் சாகரத்தில் மாட்டிக்கொண்டு மீளத் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கந்தர் அனுபூதி படிப்பதன் மூலமாக அவர்களுக்கு மோட்சகதியை கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தில் அருணகிரிநாதர் இதை எழுதுறார். அப்போ அதனாலதான் இந்த கந்துங்கிற வந்ததுன்னா கந்தர்ங்கிற வார்த்தை. பற்றுக்கோடுங்கிற அர்த்தத்தை பார்க்குறோம். இதுக்கு என்ன சொல்லலாம்னாக்கா, இப்போ நம்ம வந்து சமுத்திரத்தில் விழுந்துட்டோம். சமுத்திரத்தில் விழுந்தா என்னாகும்? நீச்சல் தெரியாது. அது நீச்சல் தெரிஞ்சால் கூட எவ்வளோ நேரம் மறக்க முடியும். அப்போ வந்து நம்ம கீழே முழுகாமல் இருக்கணும்னா நமக்கு பற்றி கொள்வதற்கு ஒரு மரக்கட்டை தேவை, ஒரு பற்றுக்கோடுன்னு பெறுது. பற்றி கொள்வதற்கு ஒன்று தேவை. இதை பற்றின்று அப்படி பற்றின்று நம்ம மிதந்திருந்தாக்கா நமக்கு ஒரு ஹோப் இருக்கும். யாராவது ஒரு படகு ஒரு கப்பல் வந்து நம்மளை காப்பாற்றாதா அப்படின்ற ஹோப் இருக்கும். அது ஒன்றுமே பற்றி கொள்வதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நம்ம முழுகி விடுவோம் இல்லையா? அதனால எப்படி சமுத்திரத்தில் விழுந்தவன் வீழ முடியாமல் தத்தளிக்கிறானோ அது மாதிரி தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? பிறப்பு இறப்பு என்ற சம்சார சாகரத்தில் நாம் அழுந்தி கொண்டிருக்கிறோம். அழுந்தி உள்ளே போகிறோம், அதான் பிறப்பு. மறுபடியும் வந்து இறந்தோடனே அந்த ஆன்மா வெளியில் வந்து சுதந்திரமாக வருது. அது வந்து அப்படி மேலே வந்து மிதக்கிற மாதிரி. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? திரும்ப இன்னொரு உடம்பு போய் தொட்டு உள்ளே போயிடுது. அவிழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் சம்சார சாகரத்தில். இப்படி அவிழாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பற்றுக்கோடு தேவை.
அந்த பற்றுக்கோடு என்னன்னா இறைவனுடைய திருவடி. அதை விட்டா வேற என்ன பற்றுக்கோடு? இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் நாம் பிறப்பு இறப்பு என்ற இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளிப்படலாம், இதிலிருந்து மீண்டும் கரையேறலாம் அப்படிங்கிற அர்த்தம். அதுதான் திருவள்ளுவரும் ஏற்கனவே அந்த குறளை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஏன்னா நம்மளை நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம்னா பற்று காரணமாக. பற்றுனா ஆசை, பொருள்கள் மேல இந்த உலக வாழ்க்கை மேல ஆசை. அதனால பாசங்கள் பந்தங்கள்லாம் வருது. அதனால நம்ம வினைகள் காமிய கர்மங்களை பண்ணி திரும்ப திரும்ப இந்த பூமியில மறந்துட்டே இருக்கும். அதனால பற்று விட வேண்டும். பற்று விட வேண்டும் என்றால் பற்றற்றால் பற்றை பற்று. பற்றற்றால் யார்? இறைவன். பற்றுகளே இல்லாதவன் இறைவன். அவருடைய திருவடி பற்றை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இப்படி பற்றி கொண்டால் நாம் பற்று விடுபட்டு, பற்றிலிருந்து விடுபட்டு நாம் பிறப்பு இறப்பு என்னும் சம்சார சாகரத்தை தாண்ட முடியும். அதே திருவள்ளுவரே இன்னொரு குறளில் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனுடைய திருவடியை சேராதவர்கள், அவற்றை பற்றற்றான் பற்றை பற்றி கொள்ளாதவர்கள் அர்த்தம். இறைவன் திருவடி சேராதார் நீந்தார். பிறவி பெருங்கடலை நீந்த மாட்டார்கள், நீந்தி கரை சேர மாட்டார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவார் யாரு? இறைவனடி சேர்ந்தார். அது சொல்லாமல் சொல்றார், அது ஒரு இலக்கணம். சொல்லாமல் சொல்றார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் இறைவனடி சேர்ந்தார், பிறவி பெருங்கடல் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு அர்த்தம். அதனால பகவானுடைய திருவடி ஒன்றுதான் நமக்கு பற்றுக்கோடி இந்த பிறவி கடல்ல இருந்து மேல இருக்குது அப்படின்னு நம்ம இதுல சொல்ல போறோம். இந்த கந்தர் அனுபூதியில அது சொல்றதுக்கு இந்த பற்றுக்கோடாக கந்தன் நம் அனைவருக்கும் பற்றுக்கோடாக கந்தன் இருப்பதால் அவனுடைய சரணத்தை சரணடைந்தால் அவன் காப்பாற்றுவான். இந்த சரண்ங்கிற வார்த்தையை ரொம்ப தப்பா நம்ம உபயோகிக்கிறோம். சரணம் இது சரணம், இது சிவா சரணம். ஸோ முருகனின் சரணம், சரணம்னா பாதங்கள், திருவடி. என்ன சொல்றது, சரணடைய வேண்டும். ஆனால் எல்லாருமே இந்த சாமி இந்த சாமியும் எப்படி வேணா மாற்றி சொல்கிறா. அப்படி அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. இது திருவடி சரணம் அப்படின்னா அது திருவடி, சரணம்னா சரண்டர் பண்ணுறது. அதனால முருகனின் திருவடியை சரணத்தை சரணடைந்தால் அதனால கந்துங்கிற வார்த்தை, கந்தர்ங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கார். இன்னொன்று கந்துன்னா பலவற்றை ஒன்றாக போகுது. இப்போ முருகன் அவதாரம் எடுத்த வரலாற்றை நாம் பார்த்தோமே என்றால், ஏன்னா முருகன் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் நமக்கெல்லாம் தெரியும். அவதாரம் நாம் உய்வதற்காக சிவபெருமானும் சக்தியும் இணைந்து தம்மை இன்னொரு வடிவமாக அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முருகப்பெருமான். அதனால்தான் அதீத சக்தியுடைய சிவனுடைய சக்தியும் அம்பிகையினுடைய சக்தியும் ஒருமித்து கொண்டவன். இப்போ சிவபெருமான் எடுத்துட்டோம்னாக்கா, அதாவது இந்த எல்லா அவதார புருஷர்களுமே, இப்போ மகாவிஷ்ணு ராமராகவும் கிருஷ்ணராகவும் பூலோகத்தில் மனிதராக அவதரித்தால் அவர் இந்த பூலோக நீதிகளுக்கு அவரும் கட்டுப்பட்டவர். அதனால இப்போ ஒரு மனித வடிவம் இல்லை, எந்த உயிரின வடிவமாக இருந்தாலும் அது பஞ்சபூத கலவைகளால் ஆனது. தெரியல அது. அதனால அவதார புருஷனாக இருந்தாலும் அந்த அவதார புருஷனும் பஞ்சபூத கலவைகளால் ஆனவனாக இருக்க வேண்டும். ராமராகட்டும் கிருஷ்ணராகட்டும் முருகராகட்டும். முருகர் சிவன்லேருந்து தோன்றும் அவதார புருஷன். அவர் பஞ்சபூத கலவையில் ஆனவர். ஏன் சொல்றேன்னாக்கா, இப்போ சிவபெருமான் என்னன்னாக்கா அவர் ஆகாய வடிவம். சிவபெருமான் ஆகாஷ வடிவம். சிதம்பரத்தில் ஆகாஷ வடிவமாக இருக்கார் அவர். அவர் ஆகாஷ வடிவம். அவருடைய நெற்றியில் இருந்து தீப்பொறி வந்தது, ஒரு தீ பிழம்பு வந்தது. அது நெருப்பாயிடுது. முதல்ல ஆகாஷ சம்பந்தம் ஆயிடுது. முருகப்பெருமான் பிறப்பில் ஆகாஷ சம்பந்தம் இருக்கிறது, நெருப்பு சம்பந்தம் இருக்கு. அந்த நெருப்பு வந்தோடனே அந்த நெருப்பை என்ன பண்ணணும்னா வாயு பகவான் அதை கொண்டு போய் வேகமாக கொண்டு போய், அவரால் தாங்க முடியல சூட, வேகமாக கொண்டு போய் கங்கையில போய் விட்டுடுறாரு. அப்போ வாயு சம்பந்தம் வந்துடுது. கங்கையில விழுந்தோம்னா நீர் சம்பந்தம் வந்துடுது. பஞ்சபூதத்தில் 4 ஆயிடுது. கங்கையை அதை கொண்டு போய் சரவண பொய்கையில சேர்க்கிறார். சரவண பொய்கையில் விழுந்த அந்த தீப்பிழம்பு, அக்னி ஜுவாலை,
அந்த சரவண பொய்கைங்கிறது ஒரு தடாகம். அந்த தடாகத்தில் ஒரு மண் திட்டு இருக்கு. அந்த மண் திட்டுல போய் சேர்றது. சேர்ந்தா பூமி சம்பந்தம் வந்துடுது. இந்த பஞ்சபூத சம்பந்தம் வந்த பிறகுதான் அந்த தீப்பிழம்பு வடிவத்தை எடுக்கிறது. முருகப்பெருமானாக வடிவெடுக்கிறது. அது 6 தீப்பிழம்புகளாகி 6 வடிவங்கள் ஆகிறது. அப்படிதான் இந்த 6 குழந்தைகள் வந்து 6 கார்த்திகை பெண்கள் அதை எடுத்து வளர்க்கிறாங்க. அப்படியே ஆறுமுக பெருமானாக ஆகிறான். அப்படி இருக்கும் பொழுது என்ன இருக்குன்னாக்கா, கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது இந்த தீப்பிழம்பு கிளம்புறது இல்லையா சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து, அதை வந்து அம்பாள் வந்து பார்க்குறான். அதை பார்த்து வந்து ஆஹா நம்முடைய குமாரன் அவதரித்து விட்டான்னு சொல்லி அவள் பார்த்தோன்னே அவளுடைய அம்சம் அதில் போய் சேர்த்து விடுது. வெறும் சிவனுடைய அம்சம் கிடையாது முருகப்பெருமான். அம்பிகை கண் பார்வையினால் அவளுடைய அம்சம் இதில் சேர்ந்து விடுகிறது. அதனால் சிவபெருமானுடைய அம்சம் அம்பிகையின் அம்சம் ரெண்டும் சேர்ந்துதான் அது குழந்தையாருது. அது ஏன் 6 குழந்தை மாறுது? 6 முகம். சரி, அப்போ முதல்ல இதுக்கு வரேன். நான் அம்பாளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தோன்றது, நம்ம வந்து அதை தீப்பிழம்பா இருந்தப்போ நம்மளுடைய மகனை நாம் பார்ப்போம், அவன் வடிவெடுத்த பின் பார்க்கவே இல்லையே, அதனால பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வருது. அதனால சரவண பொய்கைக்கு போகிறான். அம்பாள் போன உடனே அங்கே 6 குழந்தைகள், 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கக்கூடிய 6 குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு பார்த்தோன்னே சரி எழுதி தான் நம்ம அம்மானு இன்னும் ஓடி வர வந்து அம்மானு வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ அம்பாளுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையா எடுத்துட்டாக்கா ஒரு குழந்தைய முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னொரு குழந்தைய எடுத்துட்டா அவளுக்குள்ள வித்தியாசம் வந்துடும். முதல்ல எடுத்துக்கிற குழந்தைக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி வந்துடும். அந்த மாதிரி அப்படி பண்ணக்கூடாது. 6 நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, 6 பேரையும் ஒன்னா கைகளால் அள்ளி அணைத்துக் கொள்கிறான். அப்படி அணைச்சிட்டோட என்ன ஆகுது, 6 குழந்தைகளும் ஒன்றாக சேர்த்து 6 முகங்களுடன் 12 திருக்கரங்களுடன் ஆறுமுக பெருமானாக ஆகிறார். 6 குழந்தைகள் தனித்தனியா இருந்து 6 ஒன்னா சேர்ந்து இதாகிறது. அதனாலதான் ஆறுமுகன் ஆகிறார். அப்போ வந்து பலவற்றை ஒன்றாக சேர்ப்பதுக்கு கந்துன்னு பேரு. அதனால 6 குழந்தைகளை ஒன்னா சேர்த்ததுனால அவனுக்கு கந்தன்னு பேரு. 2 அர்த்தம். ஒண்ணு பற்றுக்கோடாக இருக்கிறவங்கனால கந்தன் அர்த்தம், 6 ஒன்றாக சேர்ந்ததுனால கந்தன். இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள்ங்கிறோம். இந்த 6 முகங்கள் வந்து அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 முகங்கள் சிவபெருமானுடைய முகம். சிவனுக்கு 5 முகங்கள் தெரியும். அம்பாளுடைய முகம் 1. சிவனுடைய முகம் வந்து தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், அகோரம், ஈசானங்கிற 5 முகங்கள். இந்த 5 முகங்கள்ல 4 முகங்கள் 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையை பார்த்துட்டு இருக்கு. 5வது முகம் வந்து அந்தரிக்ஷத்தை பார்த்துட்டு மேல வானம், அந்தரிக்ஷமா வானத்தை பார்த்துட்டு இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு முகம் குறையுது, பூமியை பார்க்குற முகம் இல்லை. அப்போ வந்து சிவபெருமானுக்கு அது இல்லை. அம்பாளுடைய முகம் வந்து சேர்ந்ததுனால, அம்பாளுடைய பார்வை அந்த அக்னி பிழம்பில் பட்டதுனால இவருக்கு வந்து அம்பாளுடைய முகம் சேர்ந்து 6 முகமாக வருது முருகப்பெருமானுக்கு. இப்போ அம்பாள் வந்து பெண்மைக்கு உரிய குணம் வந்து கீழே நிலத்தை நோக்குவது. அதனால அம்பாளுடைய முகம் வந்து முருகனுக்கு வந்தோடனே அந்த முகம் வந்து கீழே நிலத்தை நோக்கி இருக்கு. இப்போ 4 முகங்கள் 4 திசைகள், ஒரு முகம் ஆகாயத்தை நோக்கி அந்தரிக்ஷம், 6வது முகம் அம்பிகையின் முகம், அதற்கு அதோ முகம் என்று பெயர். இப்போ இந்த மீதி முகத்துக்கெல்லாம் பெயர் சொன்னாலே தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், அகோரம், ஈசானம், அது மாதிரி 6வது முகத்துக்கு அதோ முகம்னு பேரு. அது கீழே நிலத்தை நோக்கி இருக்கும், அது அம்பிகையினுடைய முகம். இப்படி 6 முகங்களுடன் முருகப்பெருமான் அவதாரம் செய்கிறான். சரி, இவனுக்கு எதுக்கு 6 முகம் அப்படின்னாக்கா, ஏன் இதை வந்து கந்தர் அனுபூதி முதல்ல சொன்னது அதாவது இவர் வந்து ஞானத்தை சாரமாக வைத்து எழுதக்கூடிய நூல். இதனால் பலரும் ஞானமடைந்து உய்ய வேண்டுங்கிற எண்ணத்துல எழுதுறாங்க. ஸோ முதல் வந்து பற்றுக்கோடுங்கிறதுனால கந்தர் வந்து ஜஸ்டிஃபை எடுது. 2வது பலவற்றை ஒன்றாக இணைப்பது கந்தர். அதே இதுக்கு இந்த நூலுடைய தாற்பயம் வந்து நம்மை உய்ய வைக்க வேண்டும் என்று, பிறவை கடலிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது. அது எப்படி இந்த கந்தர் 2வது அர்த்தம் பொறுத்துறதுனாக்கா, இவர் 6 முகனாக இருப்பதனால் அவருடைய அடியவர்கள் எந்த திசையில் இருந்தாலும், 4 திசையில் இருந்தாலும் மேல இருந்தாலும் மேல தேவர்களும் அவருடைய அடியவர்கள். தேவர்களை முருகன் தானே காத்தருளார். அப்புறம் கீழே பாதாளத்தில் இருக்கிற அசுரர்களுக்கும் இதுக்கு நன்மைகள் செய்யக்கூடியவர். அதனால எந்த திசையில் அவன் அடியவன் இருந்து முருகா உன்னை நான் சரணடைந்தேன்னு சொன்னாக்கா உடனே அவளுக்கு போய் அவர் வந்து
கருணை செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுனால அவருக்கு 6 முகங்கள் 6 திசைகள் இருக்கிறதுனால அவருடைய கருணைக்கு துணையாக நிற்கக்கூடியது, கருவியாக நிற்கக்கூடியது அவருடைய 6 முகங்கள், அவருடைய 12 கரங்கள். அதனால இந்த ஒன்றை பலவாக இணைத்ததினால்தான் அவருக்கு 6 முகங்களும் 12 திருக்கரங்களும் கிடைத்தது. இந்த 12 கரங்களால் அவர் தனது அடியவர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்குகிறார். ஒரு கரம் 2 கரம் இருந்தாலே அருள் பொழிய முடியும். 12 கரங்களை வச்சு அருள் பொழிகிறார். அதனாலதான் பலவற்றை ஒன்றாக இணைப்பதாகிய கந்தர்ங்கிற வார்த்தை அவர் பொழியக்கூடிய அருளுக்கும் அது பொருத்தமான வார்த்தையாக இருக்கிறது. கந்தர்ங்கிற வார்த்தையை அழகாக தேர்ந்தெடுத்து அனுபூதினா அவரை அனுபவித்த விதம், அதனால் விளைந்த நன்மை, அதனால் அவருக்கு கிடைத்த பேரின்பம். அதை நம்ம ஏற்கனவே கந்தர் அலங்கார பாட்டில் பார்த்தோம். போக்கும் வரவும் இரவும் பகலும் இல்லாது அந்த அற்புதமான அந்த அனுபவத்தை இந்த கந்தர் அனுபூதியில சொல்றார். அது முருகப்பெருமான் சொல்லி இவர் சொல்றார். இந்த பாட்டுக்கு ஒரு ரொம்ப விசேஷம் இருக்கு. இவர் இந்த பாட்டை எழுத ஆரம்பிக்கும் போது நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து உருகன்னு ஆரம்பிக்கிறார். அதாவது நம்ம சனாதன தர்மத்துல எந்த ஒரு பக்தி பாடலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இறை வழிபாட்டு நூலாக இருந்தாலும் சரி, அதற்கு நூற்பயன், அதாவது பலஸ்ருத்தின்னு சம்ஸ்கிருதத்தில் அது இல்லாம எந்த நூலும் இல்லை. அந்த பலஸ்ருதி அல்லது நூற்பயன் இந்த நூலோட கடைசியில இருக்கும் எல்லா பாட்டிலையும். இப்போ நம்ம சமீபமா நம்ம என்ன பார்த்தோம், அபிராமி அந்தாதி பார்த்தோம். அபிராம அந்தாதியில் கடைசியில ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியெல்லாம் சொல்லி கடைசியில என்ன சொன்னார், அங்கமெல்லாம் கொடுத்தாலே கடைசியில் என்ன ஒண்ணுல ஒரு தீங்கு இல்லையேன்னு கடைசி வரி பார்க்கும்போது ஒரு இப்படிப்பட்டவளை சரணடைந்த எல்லா அம்பாளோட பேரெல்லாம் சொல்லி இவளை சரணடைந்தவருக்கு ஒரு தீங்கு இல்லையேன்னு சொல்லுவாங்க. இந்த அபிராமி அந்தாதி என்னும் நூல் மூலமாக அவளை தொழுது வழிபடும் அடியவர்களுக்கு எந்த தீங்கும் நிகழாதுனாக்கா, தீங்குனா இந்த உலகத்தில் நடக்கிற தீங்கு மட்டும் இல்லை, இந்த நம்ம ஆன்மா இந்த உடலை பிரித்த பிறகு நடக்கக்கூடிய தீங்கான மறுபிறவிங்கிற தீங்கு அதுவும் நடக்காது. மறுபிறவி இல்லாமல் அவர் மோட்ச நிலையை அடைந்து விடுவார்ங்கிற அர்த்தத்துல அபிராமபட்டர் எழுதியிருக்கார் ஒரு தீங்கு இல்லையேன்னு. அது மாதிரி லிங்காஷ்டகத்துல வரும் சிவே சிவலோகம் அவாப்னோதி சிவேன சக மோதத்தே. இதை சொல்கிறவர்கள் சிவலோகத்தையே சென்று அடைவார்கள். சென்று அடைவது மட்டுமல்லாமல் சிவேன சிவனோடு கூட இருந்து மோதத்தை மகிழ்ச்சி அடைவார்கள், மகிழ்ந்து கொண்டே இருப்பார்கள். சிவனோடு சேர்ந்துருக்குன்னா அதை விட மகிழ்ச்சி என்ன இருக்கு? அது மாதிரி ஒவ்வொரு நூல்லையும் கடைசியில் இந்த நூலை ஓதுவதன் மூலமாக என்ன பயன் அப்படின்னு சொல்லுவோம். பலன் இல்லைன்னு நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். நம்மளுடைய இயல்பு அப்படி. இது இந்த காரியத்தை நீ பக்திக்காக வேண்டிய இதை படினா படிக்க மாட்டோம். நமக்கு இது பண்ணனால எனக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு கேட்டு தான் நம்ம பண்ணோம். அதனால அது பலன் சொல்லி எல்லாத்தையும் உண்டு. இந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா கடைசியில உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனேன்னு சொல்லி முருகனை துதிச்சு முடிச்சுடுறார் பாட்டை. இதனால இந்த கந்தரனுபூதி சொல்றதுனால என்ன நன்மைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதுக்கு பலனே கிடையாது, அப்ப வேண்டாம், இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம். அதனால என்ன பண்ணார்னா கடைசி வரைக்கும் நீ போய் இதுதான் பலன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ பலன் என்னவான்னு முன்னாடியே நீ தெரிஞ்சுக்கோ. இந்த கந்தரனுபூதியை பாடுறது மூலமா உனக்கு என்ன பலன்னு நீ பாட ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கருணையினால முதல் வரியிலே சொல்லிட்டார். முதல் பாட்டுல அது முதல் அடியிலே சொல்லிட்டார். நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து உருகும். நீ இந்த கந்தர் அனுபூதியை நீ பொருள் உணர்ந்து சொன்னால் பாடினால் உனது கனமான நெஞ்சம் கரைஞ்சு போயிடும் பார்க்குற. ஏன்னா நமக்கு நெஞ்சம் ஏன் கனமா இருக்கு மனசுனாக்கா, நம்ம மனசுல அழுக்காறு அவா வெகுளின்லாம் சொல்றோம். அதாவது அழுக்காருன்னா பொறாமை. ஒருத்தன் நல்லா இருந்தாருனாக்கா அவன் நல்லா இருக்கானேன்னு பொறாமை. அப்புறம் அவங்ககிட்ட என்ன இருக்கோ அது நமக்கு வேணுங்கிற அவா இது அந்த ஆசையும் வரும், அழுக்காறு வரும், அவா வரும். அப்புறம் வெகுளி, அவன் மேல கோபம் வரும். அவனுக்கு கெடுதல் பண்ணிருப்பான். அவன் நன்னா இருக்கானேங்கிறதுனால அவன் மேல கோபம் வரும். அதனால அழுக்காறு அவா வெகுளி இல்லாம
இன்னொருத்தரை பார்த்து தான் வரக்கூடியது. அவன் நன்னா இருந்தால் நமக்கு பொறுக்காது. அதனால பொறாமை, ஆசை, கோபம் 3 வருது. அது மாதிரி கண்மம், ஆணவம், மாயங்கிற 3 மலங்கள். இதெல்லாம் நமக்கு ஜென்ம ஜென்மா ஒரு ஜென்மா 2 ஜென்மா கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்து எல்லாம் நமக்கு சேர்ந்து மனதில் உள்ள அழுக்குகள் சேர்ந்ததுனால அது ரொம்ப ஹெவி ஆகிடுது. நல்ல கல் மாதிரி ஆகிடுது, பாறாங்கல் மாதிரி. அதில் ஈரம்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அதனால ஈவு இறக்கம் இல்லையா, மனசுல ஈவு இறக்கம் இல்லையான்னு கேட்பேன்னா பாறாங்கல் மாதிரி ஆகிடுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சமுதிரத்தில் விழுந்தவனுக்கு கரை சேர்றதுக்கு ஒரு பற்றுக்கோடு வேணும்னு. சாதாரண விழுந்தாலே நமக்கு உள்ள அழுந்தி போயிடுவோம். ஒரு பெரிய பாறையை கட்டிட்டு நம்ம சமுதிரத்தில் குதிச்சோம்னா நம்மளால மீள முடியுமா? நம்ம எல்லாம் பாறையை கட்டிட்டு குதிக்கிறோம். ஏன்னா இந்த மனசு பெரிய பாறையா இருக்கு. நெஞ்சக்கண கல்லை கட்டிட்டு கடத்துல குதிச்சான்னு சொல்லுவாங்க. கல்லை கட்டிட்டு சமுதிரத்தில் குதிச்சா நம்மளால மீளவே முடியாது. பற்றுக்கோடு கிடைச்சாலும் அதை விட ஜாஸ்தி கல் இழுக்கும். அந்த இது மரக்கட்டை நம்மளை முதக்கிறதுக்கு வைக்க ட்ரை பண்ணும். ஆனால் கல் அதோட இழுத்து கீழே இழுத்துரும். அதனால அந்த பாறையை உருக வைக்கணும். அப்பதான் நீ உனக்கு இந்த பற்றுக்கோடு பயன்படுத்தும். அதனால சொல்றார், ஏ மானிடனே, நீ இந்த கந்தர் அனுபூதி என்னும் ஞானஸ்வரூபமான இந்த நூலை பொருள் உணர்ந்து பாராயணம் செய்தால், பாடினால் உனது நெஞ்சம் ஆகிய கணம் மிகுந்த கல் நெகிழ்ந்து, அந்த முருகனுடைய அனுபூதியினால அப்படியே நெகிழ்ந்து போயிடும். அதாவது உருகிறது. பாகை அப்படியே தண்ணியில் அடுப்பில் வச்சா உருகி போயிடுறது. அது மாதிரி உருகி போயிடுப்பா. அப்போ உனக்கு நெஞ்சம் லேசாயிடும். உனக்கு இறைவனை அடைவது சுலபமாக இருக்கும். அதனால இந்த நூல் படிப்பதனுடைய பலன் நெஞ்சக்கண கல் உருகி அதன் மூலமாக நீ பிறவி பெருங்கடலை தாண்ட முடியும் அப்படின்னு சொல்ற முதல் வரியிலே சொல்லிடுறான் பலசுத்தி. நெஞ்சக்கண கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர். தஞ்சத்து அருள்கிறார். என்ன அர்த்தம்னாக்கா, தஞ்சம்னாக்கா சரணாகதி. பார்த்தோமே, எவர் முருகனை சரணாகதி அடைகிறார்களோ அவர் எந்த திசையில் இருந்தாலும் தனது 6 முகங்கள் இருப்பதனால் உடனே அவரை கண்டுபிடித்து அவர்களுக்கு அருள் புரியக்கூடியவன். யார் தன்னை தஞ்சமடைந்தார்களோ அவர்களுக்கு அருள் புரியக்கூடிய கருணாசாகரன் முருகப்பெருமான். தஞ்சத்து அருள் சண்முகனுக்குங்கிற வார்த்தையாக தான் போடுறார். தஞ்சமடைந்தவர்களுக்கு அருள வேண்டும் என்றால் அவனுக்கு உடனே தெரிய வேண்டும் யார் தன்னை தஞ்சமடைந்தார்கள் என்று. அதற்கு அவனுக்கு அனைத்து திசைகளிலும் கண்கள் வேண்டும். அதனாலதான் 6 முகனா இருக்காங்க. அதுதான் தஞ்சத்தருள் சண்முகனுக்குங்கிற. இங்க வேற ஒன்றும் சொல்ல. தஞ்சத்தருள் முருகனுக்கும் கார்த்திகேயனுக்கும் சொல்ல. அது மாதிரி இதுல நீங்க எந்த கந்தர் அனுபூதியில எந்த ஒரு வார்த்தையை பார்த்தாலும் அந்த வார்த்தை தான் அங்க இருந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு வார்த்தையை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி போடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்றேன் இந்த வார்த்தை ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை பத்தி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண முடியும். இப்போ தஞ்சத்தருள் சண்முகன்கிறாங்க. சண்முகன் 6 முகம் இருக்கிறதுனால தான் அவனால தஞ்சத்துல உடனே அருள் பண்ண முடியும். தஞ்சம் அடைந்தவரை உடனே அருள் பண்ண முடியும். சண்முகனுக்கு இயல் சேர். இயல் அப்படின்னாக்கா இலக்கண பிழை இல்லாத இலக்கியம். அதாவது நான் உனக்கு முருகப்பெருமானுக்கு நான் படைக்கக்கூடிய இந்த கந்தர் அனுபூதி என்ற நூல் எந்த பிழையும் இல்லாத ஒரு அற்புதமான நூலாக, வார்த்தைகள் சிறந்த வார்த்தைகளை வைத்து எழுதக்கூடிய நூலாக இருக்கணும். ஆனால் இலக்கண பிழை இருக்கக்கூடாதுங்கிறார். இப்போ இலக்கணம் பாடல்கள் எழுதுறதுக்கு இலக்கணம்னாக்கா மொத்தம் 5 இலக்கணம் இருக்கு தமிழ்ல. ஒன்று தமிழ் பாடல்கள் எழுதுறதுக்கான இலக்கணம் 5 இலக்கணங்கள். இது எல்லாமே உங்களுக்கு புரியறதுக்கு படிக்கும்போது எழுத்து இலக்கணம், எழுத்துக்கள் கரெக்டாக இருக்கணும். சொல் சிறந்த சொல்லாக அமைய வேண்டாம். அந்த சொற்களை எப்படி அமைக்கணுங்கிறது, ஒரு சொல்லுக்கும் எப்படி உணர்ச்சி வருங்கிறதுக்கான இலக்கணம் இருக்கு. பொருள், அதாவது பொருள்னா அர்த்தம் ரொம்ப கரெக்டாக. இப்போ நமக்கு திருவிளையாடல் எல்லாம் பார்த்துருப்பேன். அதில் தர்மையை எடுத்துட்டு போகிற பாட்டை இவர் நக்கீரர் தப்புன்னு சொன்னோன்னா சிவபெருமானே நேரில் கேட்குறேன், அதில் என்ன சொற்குற்றமா பொருள் குற்றமான்னு கேட்குறாங்க. ஏன்னா குற்றம் வருது இந்த 5 இலக்கணத்துல எதில் வேணால் குற்றம் வரலாம். சொற்குற்றமா பொருள் குற்றமான்னு சொன்னோன்னா நக்கீரர் சொல்ல சொல்லில் எது குற்றம் இல்லை, பொருள் குற்றம் சொல்லி சொல்றாங்க. சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம். அதாவது பாடல் புனைய குறித்து எதுகை மோனை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பற்றி சொல்றது தான் யாப்பு இலக்கணம். அதில் நிறைய உண்டு. நேர் நேர் தேமா, நேர் நிறை புலிமான்லாம் இருக்கும்.
அதெல்லாம் ரொம்ப வேண்டாம். புளிமான புளிச்சு போன இட்லி பண்ண நினச்சிக்க வேண்டாம். அதெல்லாம் பாடல் எழுதக்கூடிய பாடலாசிரியர் இந்த காலத்தில் எல்லாம் தேவையில்லை. இப்போ என்ன வேணால் வார்த்தையை போட்டு பாட்டு எழுதுறான். புது கவிதைங்கிற பேரில் ஒரு இலக்கணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரியான கவிதையை எழுதணும்னாக்கா இந்த இலக்கணம்லாம் படித்தா தான் எழுத முடியும். அப்புறம் அணி இலக்கணம். அணினா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் வந்து அபிராம பல அணிகளை பற்றி சொல்லியிருக்கேன். தற்குறி பேற்று அணி, சொற்பின்வரு நிலை அணி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி, அப்புறம் வந்து மஞ்ச புகழ்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணின்னு. அணினா அந்த பாட்டுக்கு ஒரு அழகு சேர்க்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி இலக்கணங்கள் 5 இலக்கணத்திலையும் எந்த பிழையும் இல்லாத ஒரு பாடல் தான் இயல் சேர். நெஞ்சக்கண கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே. செஞ்சல்னா செம்மையான சொல், சிறந்த சொல். அதாவது ஒவ்வொரு பார்த்தா அந்த வார்த்தை கரெக்டாக அந்த இடத்துல வரணும். அந்த இடத்துல வேற வார்த்தை வந்தால் தெரியாது. அந்த மாதிரி அருமையான வார்த்தைகளை வைத்து அந்தந்த இடத்தில் சரியான வார்த்தைகளை வைத்து செஞ்சல். செஞ்சல்னா செம்மையான சொல். செம்மைனா செம்மையா இருக்கு, இந்த டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்குனாக்கா ரொம்ப நல்லா இருக்குன்னு சிறந்த சொல் அர்த்தம். செஞ்சல் புனை, அந்த சிறந்த சொற்களை எடுத்து அதனால் புனையப்படும், நாவினால் புனையப்படும். நாவினால் சித்திரமாகவே கட்டின்னு பார்த்தோம் இல்லையா, அதான் நாவினால் புனையப்படும், கையினால் புனையவில்லை. செஞ்சல் புனை மாலை, நாவினால் புனையப்படும் இந்த பாமாலை சிறந்திடவே. இந்த சிறந்திடவேங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. செஞ்சல் புனை மாலை சிறந்திடவேன்னு நான் எழுதக்கூடிய பாட்டு சிறப்பாக அமையவே நம்ம முதல்ல. சிறந்திடம்னா சிறப்பாக அமைய நமக்கு தெரிகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா செஞ்சல் புனை மாலை சிறந்து இடவே. இப்போ வந்து நான் புனைந்த மாலையை முருகப்பெருமானுக்கு நான் சாற்ற வேண்டும். இடறதுன்னு சாற்றுறது. சிறந்து இடவேனாக்கா நான் என்னை சிறப்பான நிலையில் இருத்தி கொண்டு நான் அதை முருகனுக்கு சாற்ற வேண்டும். இப்போ வந்து ஒரு அழகான பூமாலையை கட்டிட்டு நம்ம வந்து அதை வந்து குளிக்காம அழுத்து கையில போய் முருகனுக்கு போடுவோமா? நம்ம வந்து நம்ம உடம்பை சுத்தமாக வைத்துக்கொண்டு மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு திருநீர் அணிந்து எல்லாம் பண்ணிட்டு மனதை முருகப்பெருமான் மீது செலுத்தி பக்தி பூர்வமாக சாற்ற வேண்டும். அப்போதான் அதுக்கு உண்டான பலன் உண்டு. நம்ம ஏதோ கட்டிட்டு அதை போயிட்டு அப்படி குளிக்காம பல்லு கூட தைக்காம போய் போடுவோமா? மாட்டோம் இல்லையா? அதனால என்னை நான் உடலினாலும் உள்ளத்தினாலும் சிறப்பான நிலையில் நிறுத்தி கொண்டு நான் அதை முருகனுக்கு இடவே சாத்தவே அப்படின்னு சிறந்திடவே. செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே. அப்புறம் பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். பஞ்சக்கரன்னா 5 கரங்கள், 5 கரங்களை உடைய ஆணை விநாயகர் பெருமான் பணிவாம். இதுல வந்து பஞ்சக்கரம்னு சொல்றா பண்ணுவோம். ரொம்ப அழகான விஷயம். ஏன்னா இந்த பாட்டு வந்து 5 இலக்கணங்களில் பிழையில்லாத பாட்டு. 5 இலக்கணங்களில் பிழையில்லாத பாட்டை நான் சரியாக புனைவதற்கு எனக்கு 5 கரங்களை உடைய ஆணை முகப்பெருமான் எனக்கு அருள் புரிய வேண்டும். அந்த லிங்க் பண்ணி பார்த்துக்கோ ஒரு அழகு இந்த பாட்டுல. இன்னொன்று என்னன்னா பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோன்னு சொல்றாரு, ஆணை முகன் பதம் பணிவோன்னு சொல்றாரு. விநாயகர் பெருமான் வந்து அவருக்கு முகம்தான் ஆணை, உடம்பு வந்து மனித சரீரம். ஓகே, ஆனா அவர் ஆணை பதம் பணிவோன்னு சொல்றார். ஏன்னாக்கா முருகப்பெருமானுக்கு பிடித்தவைகளை, சிறப்பானவைகளை, அவருக்கு பிடித்தவைகளை அவருக்கு விநாயக பெருமான் கொண்டு சேர்க்கும் பொழுதெல்லாம் அவர் ஆணை வடிவாக வந்திருக்கிறார். ஆணை முகனாக வரவில்லை. அவருக்கு பிடிச்சது என்ன? வள்ளி. வள்ளி கையில இருக்கிற மாலை வேணும்னு பிடிச்சது. அப்ப என்ன பண்ணாரு? ஆணை ரூபத்துல வந்து முருகனுக்கு ஹெல்ப் பண்ணார். வந்து ஆணையாக வந்து வள்ளி பெருமாட்டியை விரல வைத்து வள்ளி பெருமாட்டி முருகனை ஆலிங்கனம் செய்து கொள்ளும்படியாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினால யானையா வந்து முருகனுக்கு பிடிச்ச வள்ளியை அவனோட சேர்த்து வச்சார். இப்ப முருகனுக்கு பிடிச்சது இந்த கந்தர் அனுபூதிங்கிற இந்த அருணகிரிநாதரை ஏற்றக்கூடிய பாடல். ஸோ இதை வந்து விநாயக பெருமாள் தான் முருகன்கிட்ட சேர்க்கணுங்கிறாங்க. எப்பவுமே நம்மளுடைய சம்பிரதாயத்துல வந்து நம்ம எந்த பாடல்ல எழுதினாலும் முதல்ல காப்பு செயல் எழுதுவோம். விநாயகரை துதிச்சுட்டு இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு தாரமர் கொன்றையும் செண்பகம் ஆலயம் பாடணும் இல்லையா? காரமர் மேடி கணபதியே நிற்க கட்டுரியேன்னு பார்த்தோம். கணபதியை தியானம் பண்ணிட்டு தான் அதை உதிக்கின்ற சங்கத்தின்னு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறார் அபிராமி இருந்தது. அது மாதிரி இதை வந்து விநாயகப் பெருமானை தொழுதுட்டு பண்றார். அந்த விநாயகப் பெருமான் 5 கரங்களை உடையவர். ஆகையால் இந்த 5 இலக்கண பிழை இல்லாமல் பார்த்துக் கொள்வார். அது மாதிரி அவர்
ஆணையாக வர வேண்டும். ஆணை முகனாக அல்ல, ஆணையாக வந்தால்தான் முருகனுக்கு பிடித்த இந்த நான் புனையக்கூடிய இந்த கந்தர் அனுபூதி என்ற மாத்திருக்கா புஷ்ப மாலையை முருகன் எப்படி வள்ளியினுடைய கையில் இருந்த புஷ்ப மாலையை முருகன் கழுத்தில் விழுவதற்கு காரணமாக அந்த ஆணை அமைந்ததோ, அது மாதிரி நான் இயற்றக்கூடிய இந்த மாத்திருக்கா புஷ்ப மாலை என்னும் பாமாலை முருகன் கழுத்தில் முருகன் திருவடியில் சிறப்பாக சென்று சேர ஆணையாக வந்து நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சத்குரு ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிக்கு